ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோஃப்ளமிங்கோட கேரக்டர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அவரோட பவர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக டோஃப்ளமிங்கோ சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோஃப்ளமிங்கோ தான் பிடிக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் crocodile-ல நீங்கள் கைடோ வரைக்கும் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா வில்லன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டோஃப்ளமிங்கோக்கு ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகம். ஸோ எதுக்காக நிறைய பேருக்கு டோஃப்ளமிங்கோ பிடிச்சிருக்கு அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் மாங்கா கேட்சப் பண்ணாமல் இருந்தீங்க, ஐ மீன் நீங்கள் ஒன் பீஸே பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாய்லர். மாங்கா கேட்சப் பண்ற அளவுக்குலாம் தேவையில்ல, ட்ரெஸ் ரோஸ் வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேரக்டர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் ஸ்பாய்லர்ஸ் இருக்க போது அண்ட் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்காத விஷயங்களாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லலாம், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் இதில் சொல்லாமல் கூட போகலாம். ஒருவேளை அப்படி ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா அதையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு ரீச் ஆகும், உங்களால் டக்கு டக்குன்னு பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ த ஹெவன்லி டீமன் அப்படின்னு சொல்லப்படுற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி செலஸ்டியல் ட்ராகனாக இருந்தவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலஸ்டியல் ட்ராகன்ஸ்லாம் எங்கே இருப்பாங்க, மெரிஜோஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மெரிஜோஸில் இருந்தவரில் இவரும் ஒருத்தர். இவரோட பிரதரான ரொஷினான்டே அப்படின்றவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர், அவர் ரொம்பவே நல்லவர். இவர் ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இவங்க அப்பா, அம்மா அண்ட் இவரோட பிரதர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெரிஜோஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகி நாங்கள் கீழே மக்களோட மக்களாக வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. ஸோ இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவு. பட் ஆனால் சூஸ் பண்ண இடமான்னு தெரில, இல்லை இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பாவமானு தெரில, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாழ விடலை. ஸோ கேஜிஎஃப்ல வர மாதிரி அந்த பம்பாய் வந்து பார்த்தீங்கன்னா அவனை எட்டி மிதிச்சுது, ஓட ஓட அடிச்சுது, துரத்தி மிதிச்சுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டோஃப்ளமிங்கோட இயர்லி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்திலே இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் சொல்கிறேன். ஸோ ஒரு சில பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்திலே இருந்திருப்பாங்க, அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அப்படியே அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிடும். ஸோ மொத்தமாக சறுக்கி விட்டுரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் போகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம்க்கு எடுத்துகிட்டு வந்துருவாங்க. இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரஃபாகவே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி டோஃப்ளமிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டியாக இருந்தால் நீ இந்த உலகத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் டோஃப்ளமிங்கோ இந்த உலகத்தை பார்த்துருக்கிறாரு. அண்ட் இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை ஸ்லேவ்ஸாக வச்சிருக்கிறாங்க, இன்னும் ஏகப்பட்ட தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நம்ம நார்மலான மனுஷங்க கூட போய் வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டோஃப்ளமிங்கோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவார். ஸோ இவங்க செலஸ்டியல் டிராகன்ஸ் அப்படின்றது மக்களுக்கு தெரிய ஆரம்பித்ததுமே அவங்க இவங்களை சாப்பிட விட மாட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க, எங்கே பார்த்தாலும் துரத்தி அடிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு செலஸ்டியல் டிராகனும் பண்ண தப்பு அந்த அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அவ்வளோ வன்மத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே காட்டிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக மனுஷங்க அப்படின்ற சென்ஸ் நார்மல் பீப்புள்ஸ் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஏன்னா அவங்க கிட்ட எவன் தப்பு பண்ணானோ அவங்கள அவங்க தண்டிக்கலாம். ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக பனிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் இந்த பக்கம் ஹெவன்லி டீமான் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உருவாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக டோஃப்ளமிங்கோ நீங்கள் நல்லவனான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி கிடையாது. ரொஷினான்டே ரொம்பவே நல்லவன். ஸோ ரொஷினான்டே வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் டிராகனாக இருக்கும்போதும் நல்லவனாக இருந்தான், இங்கே வந்து வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனாக இருந்தான். ஆனால் டோஃப்ளமிங்கோ அப்படி கிடையாது. ஸோ நம்ம டோஃப்ளமிங்கோ இங்கே வந்த கொஞ்ச நாள் அவர் என்ன கேட்பாரு அப்படின்னா, ஏன் இங்கே மிச்ச மனுஷங்கள்லாம் எனக்கு ஸ்லேவாக இருக்க மாட்டாங்க, ஏன் என்னை பார்த்தா அவங்க நீல் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளமிங்கோ சின்ன வயசுலேயே கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ அவரோட வளர்ந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு, அவர் அந்த மாதிரி தான் பார்த்தாரு, அந்த மாதிரி தான் வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கலாம். பட் ஆனால் ரொஷினான்டேவும் அதே மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் வளர்ந்தவர் தான். ஸோ அவருக்கு எல்லா மனுஷங்களையுமே ஒன்றா ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் ஆனால் டோஃப்ளமிங்கோக்கு கிடையாது. ஸோ நம்ம டோஃப்ளமிங்கோ ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு விதமான ஒரு ஆளாக தான் இருந்தார். பட் ஆனால் அவரை ட்ரிகர் பண்ணது இந்த இடத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ கொஞ்ச நாள் போக போக டோஃப்ளமிங்கோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ இவங்களோட சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட விட மாட்டாங்க அங்கே இருக்க மக்கள். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பிடுங்கி தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக உணவு கூட கிடைக்காம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இறந்துடுறாங்க. ஸோ நம்ம டோஃப்ளமிங்கோக்கு அவங்க அம்மா மேலே ரொம்பவே பாசம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்து மேலே டோஃப்ளமிங்கோவால் பொறுத்துக்க முடியல. ஸோ சுற்றி நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க அம்மா இழந்த விஷயமா இருக்கட்டும், இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து இப்படி அடி வாங்கிட்டு இருக்கணும், மேலே நம்ம ராஜா மாதிரி இருந்தோம், ஸோ நம்மளை இப்படி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே அளவுக்கு அதிகமான கோபம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட டோஃப்ளமிங்கோ தன்னோட அப்பாவை தானே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாரு.
அதுவும் ரொம்பவே சின்ன பையனாக இருக்கும்போது லூஃபிலாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுக்கிட்டு அந்த பக்கம் காட்டுக்குள்ளே போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பார்ல. ஸோ அந்த ஏஜில் இருக்கும்போது டோஃப்ளாமிங்கோ அவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா கொன்றுவார். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அவருக்குன்னு ஒரு ஓன் கேங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவர் ஒரு செலஸ்டியல் டிராகன் அப்படின்னு தெரிஞ்சதும் இன்னொரு பக்கம் நம்ம ஸோ அந்த இடத்துல ட்ரெபோல் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா இவன் செலஸ்டியல் டிராகன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம டோஃப்ளாமிங்கோக்கு முதல்ல டெவில் ஃப்ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டை இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் அவேக்கன் பண்ணியும் நம்ம ஒன் பீஸில் பார்த்த கேரக்டர்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் அவேக்கனிங் எபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதையுமே காட்டினது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். ஸ்வெல் இதுக்கு முன்னாடி நம்ம இம்பல் டானில் வந்து பார்த்திங்கன்னா ஜோவான் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் அவேக்கன் ஆனதாக சொல்லப்பட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அதோட அவேக்கனிங் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோவானுக்கு ஆல்ரெடி இருக்க எபிலிட்டி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அவேக்கனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அவேக்கனிங்கை ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட காட்டினதும் டோஃப்ளாமிங்கோ தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 900+ கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஷோவில் ஜஸ்ட் ஒரு 20 to 25 கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்குரர் ராக்கி யூசர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸில் நம்ம டோஃப்ளாமிங்கோவும் ஒருத்தர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே ஒரு ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணுற ஒவ்வொரு சித்திரவதைக்கும் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவேன், மறந்துடாதீங்க, நான் உங்களை கண்டிப்பாக பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு எக்ஸாக்ட் மொமெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளாமிங்கோக்கு அவரோட கான்குரர் ராக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவேக் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு பக்கம் பிளாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ பிளாக் மார்க்கெட்டில் ஜோக்கர் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா டெவில் ஃப்ரூட் சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளாமிங்கோ பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜெயா ஐலாண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோஃப்ளாமிங்கோவை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெலாமி குரூப் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் எல்லாம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை மணி, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம டோஃப்ளாமிங்கோவும் மணியை பேஸ் பண்ணி தான். பட் ஆனால் இந்த வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் ஐடியா, ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டோஃப்ளாமிங்கோக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த கேரக்டர்ஸ்லேயே ரொம்ப பயங்கரமாக டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் எல்லாம் அப்படியே வேற லெவலில் கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம ஜெயா ஐலாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெலாமியை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பெலாமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளாமிங்கோட க்ரூவில் தான் இருப்பார். அதையுமே எங்கள் லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு சப்போர்ட்டி ஆர்பியாலஜிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோஃப்ளாமிங்கோட சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம பைரேட் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்லேவ் ஆக்ஷன் நடக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளாமிங்கோ பின்னாடி வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அண்டர் வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டோஃப்ளாமிங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மெயினாக இப்போ நம்ம டோஃப்ளாமிங்கோட நேமுக்கு வருவோம். டான் கிஹோட்டே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பட் ஆனால் அது அவனோட வேலை அவன் மாற்ற போகிறான். ஸோ நல்லதோ கெட்டதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஆனால் அவனோட வேலை மாற்ற போகிறான். அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது அந்த புக்கில் ஒரு மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் அவனோட வேலை இந்த உலகத்தை அவன் மாற்ற போகிறான் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் வில்லாக, ரொம்பவே டிட்டர்மைண்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பற்றின ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்பவே ஃபேமஸான ஒரு புக்கு. நிறைய மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க. ஸோ ரொம்பவே ஃபேமஸான ஒரு புக்கு. ஸோ நம்ம டோஃப்ளாமிங்கோட நேமில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவர் இந்த உலகத்தை எப்படி பார்த்தாரு, அவர் இந்த உலகத்தை எந்த மாதிரி மாற்ற ட்ரை பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்னா மாற்ற ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டோஃப்ளாமிங்கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளமிங்கோ அப்படின்ற ஒரு பேர்டு இருக்குது. ஸோ அந்த பேர்டோட ரெசம்பிளன்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளாமிங்கோ அவரோட கிளாஸஸாக இருக்கட்டும், அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இவரோட டெவில் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் எபிலிட்டி இருக்கும். ஸோ அதால் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம டோஃப்ளாமிங்கோ இருக்கிறதுலே ரொம்பவே டெவில் ஃப்ரூட்டை பயங்கரமாக யூஸ் பண்ண கேரக்டர்ஸில் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் டெக்னிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெவில் ஃப்ரூட் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு நார்மலான ஒரு டெவில் ஃப்ரூட் மாதிரி தான் அது இருக்கும். ஸ்ட்ரிங்கை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ பண்ண முடியும். ஆனால் டோஃப்ளாமிங்கோ இந்த பக்கம் யோசிச்சது பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட் அது கிடையாது. ஆனால் டோஃப்ளாமிங்கோ அதை யூஸ் பண்ணுற விதம் ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு அவரோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிப்பார். அதை வச்சு அவர் ஃப்ளை பண்ணுவார். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் நடப்பார். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். ஸோ ரொம்பவே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவில் ஃப்ரூட்டை அவர் யூஸ் பண்ணுவார். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவேக்கனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவில் ஃப்ரூட்டில் அவருக்கு கிடச்சிது.
ஸோ ஒன் பீஸில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களோட ட்ரீம்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ட்ரீம்ஸ் இந்த ரியாலிட்டிக்குள்ளே வர்றதுக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவில் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு ஃபார்மில் வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிடல, உங்களோட ட்ரீம்ஸை நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களோட ட்ரீம்ஸை நீங்கள் அது மூலியமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம டோஃப்ளமிங்கோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்ன யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணீங்களோ, என்ன யாரெல்லாம் இந்த மாதிரி பனிஷ் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே நான் வந்து திரும்ப பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக இவரோட கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேனிப்புலேட்டிங். ஸோ மேனிப்புலேட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் டோஃப்ளமிங்கோட கேரக்டரில் ரொம்பவே பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் நினச்சிருந்தாரு அப்படின்னா அந்த 4 எம்பரர்ஸுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக அப்படி தூண்டி விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஓரமாக உட்காந்து பார்த்துருக்க முடியும். பட் ஆனால் இவர் அதை பண்ணலை. ஸோ இவரால் ஒன் பீஸை எடுக்க முடியாது, டோஃப்ளமிங்கோவால் ஒன் பீஸை எடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய 4 சவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கைடோ, பிக் மாம், ஒயிட் பியர்ட் அண்ட் ஷாங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய 4 தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பீஸை தடுத்துக்கிட்டு நிற்குது. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே போக முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் எடுக்கல அப்படின்னா உங்கள் யாரையுமே எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம பிக் மாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெயண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சீசர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் கைடோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜொவான் டெவில் ஃப்ரூட் ஆர்மியை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் கிரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை நம்ம டோஃப்ளமிங்கோவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒத்துப்பாரு. நம்ம டுசுரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் டுசுருன்னு தான் நினைக்கிறேன், ஒருவேளை டி சைலண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சுரு அப்படின்னு வரும். ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளமிங்கோ சொல்லுவார், நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் இப்போ வெளியில் இருக்க அனிமல்ஸை யார் பிடிப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ வெளியில் இருக்க அந்த பீஸ்ட்டை நான் செயின் போட்டு கட்டி வச்சுருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணதுனால அந்த செயின்ஸ் எல்லாமே லூஸ் ஆகிடுச்சு, அந்த பீஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளமிங்கோ சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டைட்டாக கட்டி இழுத்து வச்சிருந்தாரு. ஸோ இவர் இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம கைடோவும் சரி நம்ம பிக் மாமும் சரி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக ஒன் பீஸ் எடுக்கிறதுக்கு கிளம்பியிருப்பாங்க, இல்லைனா அதுக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டோஃப்ளமிங்கோ அந்த ஒன் பீஸ் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இவங்க யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ நம்ம டோஃப்ளமிங்கோ இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு வரலாம். ஸோ இந்த இடத்துல நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்னோட தேனோஸ் அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் போட்டிருப்பேன், அதெல்லாம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த உலகத்தில் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. யார் ஜெயிக்கிறாங்களோ, யார் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாப் ப்ரியாரிட்டி டாப் அத்தாரிட்டியில் இருக்காங்களோ அவங்க சொல்கிறது தான் நல்லது. ஸோ அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ வரைக்குமே. இதை தான் நம்ம டோஃப்ளமிங்கோவும் வந்து பார்த்தீங்கன்னா மெரின்ஃபோர்டு வாரில் சொல்லுவார். அஃப்கோர்ஸ் ஜஸ்டிஸ் வந்து ஜெயிக்கும்னு நீ சொல்கிற, ஆனால் இந்த இடத்துல யார் ஜஸ்டிஸ் அப்படின்றது இந்த போர் தான் முடிவு பண்ணும். மெரின்ஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க வைக்கிறது தான் ஜஸ்டிஸ், பைரட்ஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க வைக்கிறது தான் ஜஸ்டிஸ். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் ஜெயிக்கும், ஆனால் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வைக்கிறது தான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோஃப்ளமிங்கோ சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரோட அந்த ஹெவன்லி டீமான் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஹெவன்லி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபாலன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கிறிஸ்டியானிட்டி படி பார்த்தீங்க அப்படின்னா லூசிஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவனில் ஒரு ஏஞ்சலாக இருந்து, ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்டை அவர் மதிக்கிறது மட்டும் இல்லை, மதிக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வில்லோட இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவார். ஸோ அப்போதைக்கு அவரோட விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்டருந்து பறிக்கப்பட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்லேருந்து கீழே தள்ளப்படுவார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் விழுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேட்டு இதுக்கும் கீழே தனியாக தன்னோட எம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவார், தட் இஸ் ஹெல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளமிங்கோ ஒரு பக்கம் அந்த மெரி ஜாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். ஸோ உலகத்திலேயே ரொம்ப மேலே இருக்கக்கூடிய ஒரு இடம், ஸோ ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஹையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு காட் பொசிஷன்ஸ், ஏன்னா செலஸ்டியல் ட்ராகன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை காட்ஸ் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டோஃப்ளமிங்கோ அங்கேருந்து பூமிக்கு தள்ளப்படுறாரு. அண்ட் பூமியில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவன்லேருந்து வீழப்பட்ட அந்த ஒரு லூசிஃபர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளமிங்கோவும் ஹெவன்லேருந்து விழுந்த ஒரு டீமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹெவன்லேயும் இருந்தார், டீமானாவும் இருந்தார். ஸோ ஒரு லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்றதும் நம்ம டோஃப்ளமிங்கோவுக்கு தெரியும். ஒரு லைஃப் ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதும் டோஃப்ளமிங்கோவுக்கு தெரியும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பார், என்ன அப்படின்னா
பீஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது அமைதி அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ தன்னோட வாழ்க்கையில் அமைதியை மட்டுமே பார்த்தவனுக்கு அமைதி அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங், அவன் அதை வேற ஒன்று வச்சிருப்பான். தன்னோட வாழ்க்கையில் போரை மட்டுமே பார்த்தவன் அமைதி அப்படின்றதுக்கான ஒரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேற ஒன்று வச்சிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேளையும் சோறு சாப்பிட்டு 3 வேளையும் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருந்து, ஸோ தினமும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஒரு ரிச்சான ஒரு லைஃபாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு அமைதி அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் தொந்தரவு பண்ணாமல் ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீயாக விட்டால் போதும், இல்லைனா வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தினமும் கஷ்டப்பட்டு காலையில் எந்திரிச்சு, ஸோ நாளைக்கு நம்ம எந்திரிக்கலனா கூட பரவாயில்ல, அப்படியே செத்துட்டோம்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அமைதி அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா நாளைக்கு நம்ம எந்திரிக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்னு இருக்கவங்க தான். ஸோ இன்னொரு பக்கம் இன்னொருத்தவங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம எந்திரிக்கும் போது யாரும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, அந்த மாதிரியான டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளாமிங்கோ அனுபவப்பட்டிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டோஃப்ளாமிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா குரோ ஆனதுக்கு அப்புறமேட்டு அவரோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பக்கம் ட்ரெஸ்ரோசாவை வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து வர்றது மட்டும் இல்லாமல், ஐ மீன் சிங்கிள் ஹேண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அங்கே இருக்க மொத்த பேரையும் மேனிப்புலேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு இவரே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே கொல்றது மட்டும் இல்லாமல் இவரே அங்கே காப்பாற்ற வர மாதிரியும் காட்டி அந்த உலக மக்களையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வச்சது மட்டும் இல்லாமல் இவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராஜாவும் ஆயிடுறாரு. டோஃப்ளாமிங்கோக்கு என்னதான் கான்குவர் ராக்கி, டெவில் ஃப்ரூட் பவர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், எல்லாத்த விட டோஃப்ளாமிங்கோவை ரொம்பவே மேலே கொண்டு போய் காட்டுறது அவரோட ஐடியாலஜி, அவர் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாரு அப்படின்றதையும் தாண்டி அவரோட பிளானிங். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் லாவை இந்த பக்கம் பிடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பிளான் போட்டு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பாரு. ஸோ அங்கே மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கைடோ, பிக் மாம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் எடுக்க விடாமல் தடுக்கிறதுக்கு, ஸோ அந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளான் போட்டு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய மேனிபுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கும் அவங்களோட டெவில் ஷூட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அவங்க அந்த டெவில் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டெவில் ஷூட்டோட எபிலிட்டிஸ் மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனும் இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரிங் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பீப்புள்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு பப்பெட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் மிச்ச விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் நம்ம டோஃப்ளாமிங்கோட கேரக்டரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச பீப்புள்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இன்னும் நமக்கு தெரியாத ஒரு சில ரகசியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டோஃப்ளாமிங்கோக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மெரி ஜாஸில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பன், ஸோ அது என்ன வெப்பன், என்ன விஷயத்தை பற்றி அவர் சொல்கிறாரு அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியவே இல்லை. பாசிபிளி வெகாபங்க் மாதிரி அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் தண்ணிக்குள்ளே மூழ்க போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். மேபி அதை அவர் ரெஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உண்மையிலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன் அவர் சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஏன்ஷியன்ட் வெப்பனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம கவர்மெண்ட் ஏதாவது ஒரு வெப்பன் வச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல வரலாம். ஸோ இதில் எதை சொல்ல வராரு அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இப்போ இம்பல் டான்குள்ளே இருக்கிறாரு. ஸோ இம்பல் டான்குள்ளே இருந்து வெளியில் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கிறோம். ஸோ நம்ம மார்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இம்பல் டானுக்கு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம மார்க்கோ அங்கே போகி அந்த இடத்துல ஒயிட் பேர்டோட சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார்ல, ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வராரு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல இம்பல் டான் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா நம்ம டோஃப்ளாமிங்கோவும் வெளியில் வந்தாரு அப்படின்னா அவருமே பக்கி டீமில் சேர்ந்துப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு தியரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நம்ம டோஃப்ளாமிங்கோக்கு எப்படி அண்டர் வேர்ல்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமோ அதை விட பக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிடுச்சு. ஏன்னா டோஃப்ளாமிங்கோ வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிருச்சு. ஸோ அந்த இடத்த நிரப்பதுக்கு யாராலுமே முடியல. அண்ட் பக்கி கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆளுங்க பக்கியை தவிர. ஸோ பக்கி கிட்ட இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6 லெவல் 5 இன்மேட்ஸு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவங்க எல்லாருமே பக்கி கூட இருக்கிறதுனால பக்கியோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெரின்ஸோட தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டி போஸ்டர் போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ டோஃப்ளாமிங்கோவும் பக்கி கூட சேர்ந்தார் அப்படின்னா அவரோட டீம் உண்மையிலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டீமாக மாறிடும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்ம டோஃப்ளாமிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா பிக் மாம் கைடோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒன் பீஸ் எடுக்க வைக்கிறதுக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ லேட்டாக ஆக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி, லேட் ஆக்குறது மூலியமா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். வெல் அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம டோஃப்ளாமிங்கோக்கு நம்ம லாவோட ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ டெக்னிக்கலாக அதை வந்து பார்த்தீங்கன்னா டோஃப்ளாமிங்கோ தான் நம்ம லாட்டை கொடுத்துருந்தாரு, அதை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஓப்போனோமே ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இமோர்டாலிட்டியை கிராண்ட் பண்ணும் அப்படின்ற விஷயம் நம்ம டோஃப்ளாமிங்கோக்கு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சது. ஆனா இதை யார்கிட்ட கொடுத்து நம்ம ட்ரஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டோஃப்ளாமிங்கோக்கு இருந்துச்சு. ஏன் ட்ரபிள் கூட தான் இருக்கிறாரு, ஆனா ட்ரபிள் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டாரு. மிச்ச டோஃப்ளாமிங்கோ ஃபேமிலிலேயே வந்து பாத்தீங்கன்னா மிச்ச பேர்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதை கொடுக்கல அவர். ஏன்னா யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஏன் அப்படின்னா
தனக்கு இருந்த ஒரு வெறி. ஸோ அந்த மாதிரி இன்னொரு பர்சன் அவர் எப்போ மீட் பண்ணுறாரோ அவனால தான் தன்னை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளமிங்கோ நினச்சிட்டு இருந்தாரு. ஸோ அட் த சேம் டைம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ட்ரஃபகல்ல அவரோட ஊர் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு, ஸோ அவரோட ஃபேமிலி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டோட அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ட்ரஃபகல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரு. ஸோ ட்ரஃபகல்லாவோட கண்ணில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறியோ, ஒரு மோட்டிவேஷனோ, ஒரு டிட்டர்மினேஷனோ எதுவுமே கிடையாது. நான் சாக போகிறேன் அப்படின்னா நான் சாகிறதுக்குள்ளே எத்தனை பேர் சாவடிக்க முடியுமோ அத்தனை பேர் சாவடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் நம்ம ட்ரஃபகல்லா ஃபர்ஸ்ட் இருந்தார். ரொஷினான்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ட்ரஃபகல்லா டோட்டலாக மாறினார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாவோட கேரக்டர் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம டோஃப்ளாமிங்கோ லாவை பார்த்ததுமே இவன் தான் நமக்கு கரெக்டான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணார். ஏன் அப்படின்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸில் இறந்துருவான். டோஃப்ளாமிங்கோ நம்ம லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமோர்டாலிட்டி சர்ஜரி பண்ணுறது மூலியமா லா இறந்துருவான். பட் ஆனால் டோஃப்ளாமிங்கோ இமோர்டல் ஆயிடுவான். ஸோ அவங்களோட உயிரை பணைய வைக்கிறதுக்கு அவங்க தயாராகணும். அஃப்கோர்ஸ் நம்ம லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றதுக்கே பிடிக்கல, லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா அவர் டயர்டாக இருக்க மாதிரியான ஒரு விஷயமா பார்த்தாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளாமிங்கோக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரைனிங் கொடுத்தாரு, ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார், சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டெவில் ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லா கிட்ட கொடுத்தாரு. லாவை ட்ரெஸ் பண்ணி நம்ம டோஃப்ளாமிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவில் ஃபுட்டை லா கிட்ட கொடுத்தாரு. ஸோ ஒன்ஸ் அந்த இமோர்டாலிட்டி சர்ஜரி முடிஞ்சிருந்தது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்ம டோஃப்ளாமிங்கோவால் அங்கே மேலே இருக்கக்கூடிய மெரி ஜார்ஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ண முடியும், அங்கே இருக்க பீப்புள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட ரகசியத்தை நான் வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட், அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃப்ளூயன்சராக இருந்தார். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிட்டாரு அப்படின்னா வந்து நிற்பாங்க. இந்த பக்கம் இவரோட கண்ட்ரியவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காரு. இவருக்குன்னு சொல்லி தனி ஒரு ஆர்மி, தனி ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஒரு பக்கம் சீசர் அப்படின்ற கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இதை வச்சு 2 எம்பரர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ இவரோட கைக்கு அந்த இமோர்டாலிட்டி பவர் போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொத்த வேர்ல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஹெல்லாக மாற்றிருப்பாரு. ஸோ இதுதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இந்த உலகம் நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னா, இந்த உலகம் என்ன நரகம் மாதிரி ட்ரீட் பண்ணுது அப்படின்னா இந்த உலகத்தை நான் நரகமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டோஃப்ளாமிங்கோ சொல்லியிருப்பாரு. ஸோ நிறைய இடங்கள்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கேரக்டர் ஜோக்கரோட கேரக்டரோட ஒத்து போகிறத பார்க்கலாம். ஸோ பாசிபிளி அதனால கூட நம்ம ஓடா வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் கொடுத்துக்கலாம். ஸோ அதை தவிர வேறு எந்த ஒரு கரெக்டான ஒரு டெஃபினேஷனும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம டோஃப்ளாமிங்கோக்கு இமோர்டாலிட்டி கிடைச்சிருந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த பிளான் மூலியமா மொத்த வேர்ல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ஆயிருக்கும். அந்த ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதுனால தான் இந்த பக்கம் நம்ம கைடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வர்றது மட்டும் இல்லாமல், உனக்கு நான் ஸ்மைல் டெவில் ஃபுட் சப்போர்ட் பண்ணுறேன், நான் எல்லாமே பண்ணுறேன், இந்த உலகத்து மேலே நீ ஒரு வாரை கொண்டு வா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைடோவை அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு போட்ட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா லா வச்சு பண்ணுறது தான். பட் ஆனால் லாவோட பிளான் ஃபெயில் ஆன காரணத்தினால இந்த பக்கம் கைடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் மாறிட்டார். ஸோ இன்னொரு பக்கம் அவருக்கு பயமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கைடோ அப்படின்ற பேரை சொன்னாலே நம்ம டோஃப்ளாமிங்கோக்கு பயம் வந்துடும். ஏன்னா நம்ம நிறைய தடவை அதை பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் கைடோவை பார்த்து பயப்படுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா கைடோ எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு கேரக்டரை நம்ம பிக் மாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ என்ன கூட தோக்கடிச்சிடலாம், ஆனால் கைடோவை உன்னால் அடிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிக் மாம் லூஃபிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கைடோ அவரோட நேமுக்கு ஏற்ற மாதிரி அவரோட கேரக்டர், அவரோட எண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம டோஃப்ளாமிங்கோ பயப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா கைடோ அப்படின்றது தான். ஸோ கைடோ அப்படின்ற பேரை சொன்னாலே டோஃப்ளாமிங்கோ நடுங்க ஆரம்பிச்சிருவாரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ டோஃப்ளாமிங்கோ எவ்வளோ கேவலமான ஒருத்தனாக இருந்தாலும், எவ்வளோ மோசமான ஒரு பர்சனாக இருந்தாலும், ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு நேஷனை எந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவரிக்குள்ளே கொண்டு வந்திருந்தார், ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கில் பண்ணியிருந்தார், இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட ஃபேமிலியை ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீட் பண்ணார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோஃப்ளாமிங்கோ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ தனக்குன்னு எந்த ஒரு ஃபேமிலியுமே கிடையாது. ஸோ தன்னோட அம்மா இறந்துட்டாங்க, தன்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவரே கொண்டுட்டாரு, தன்னோட பிரதரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவரே கொண்டுட்டாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் இவர் போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்னார். பட் ஆனால் அவங்க ஃபேமிலி கூட கிடையாது, அவங்க யாருன்னே வந்து பார்த்தீங்கன்னா டோஃப்ளாமிங்கோக்கு தெரியாது. அவங்க எல்லாருமே ஜஸ்ட் போகிற போக்கில் மீட் பண்ணவங்க தான். ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துக்கிட்ட ஒரு கேர், அவங்களுக்காக இவர் டென்ஷன் ஆகுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு சைடு இருக்குது அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அவர் கொஞ்சம் சைக்கோ தான். ஸோ ஆனால் நல்ல சைக்கோவாக ஒரு சில பக்கம் இருப்பார். அவரோட ஃபேமிலிக்கு அவர் எடுத்துக்கிட்ட கேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது.
அண்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு தருணம் இம்பிள் டான்லேருந்து இவர் கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகி வருவார் அப்படின்ற ஒரு தருணம். ஃபைனல் வாரில் டோஃப்ளாமிங்கோ இருக்கணும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட்டும் வேண்டாம், இந்த பக்கம் மெரி ஜாய்ஸும் வேண்டாம், நான் எல்லாத்தையுமே அழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம லூஃபி கூடயோ ஆர் பிளாக் பேர்ட் கூடயோ இல்லைனா ஏதோ ஒரு டீம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிறது மட்டும் இல்லாமல் அவரும் சேர்ந்து அந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டை எடுத்து சண்டை போடணும். ஸோ வேர்ல்டு கவர்மெண்ட்டை பற்றின வீக்னஸ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் லீக் அவுட் பண்ணி அந்த சாம்ராஜ்யத்தையே மொத்தமாக அழிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா டோஃப்ளாமிங்கோ தான். ஸோ இவரோட அந்த ரீஎன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும். பட் ஆனால் வருவாரா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். கண்டிப்பாக ஃபைனல் வாரில் இருப்பார். பட் ஆனால் எப்படி கொண்டு வர போகிறாங்க? ஸோ அதுக்கு இருக்க ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு மார்க்கோவோட இந்த பிரேக் அவுட் தான், இம்பிள் டான் பிரேக் அவுட். ஆர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரவுன் ஆக போகுது. ஸோ சீ லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. ஸோ அதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இம்பிள் டான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரேக் ஆகி அந்த மாதிரி ஏதாவது வந்து ஸோ அதுலேருந்து ஏதாவது எஸ்கேப் ஆகி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தெரியல, பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இருக்க டோஃப்ளாமிங்கோட கான்குவராக்கி எடுத்து இப்போ இருக்க லூஃபியோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கான்குவராக்கியோட அந்த ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போகும். எப்போ அப்படின்னா நம்ம ரெயிலே சொல்லியிருந்தபடி எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஆர் டெத் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வை ஆகி எப்பெல்லாம் வரியோ அப்போல்லாம் உன்னோட ஹாக்கி பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம டோஃப்ளாமிங்கோக்கு லூஃபிக்கும் ஃபைட் வரும்போது அந்த ஒரு தருணத்தில் இருந்த அந்த கான்குவராக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ இருக்க லூஃபியோட கான்குவராக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம எம்பரர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பாங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட வில் பவர் டோட்டலாக வேற ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஷாங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ அவர் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்று மூச்சு கூட விட முடியாது. ஏன்னா ஷாங்க்ஸ் நினைச்சாரு அப்படின்னா நான் அவரோட கான்குவராக்கியை வச்சு நம்ம மூச்சு விடாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரால் பண்ண முடியும். ஸோ கான்குவராக்கி வச்சு அவரோட அட்மிரலை எங்கேயுமே நகர விடாமல் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கான்குவராக்கிக்கு பவர் அதிகம். ஸோ இந்த மாதிரி நம்ம டோஃப்ளாமிங்கோக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஹாக்கி ஃபார்ம்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம டோஃப்ளாமிங்கோ எல்லாத்தையுமே பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பேஸில் அது ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம டோஃப்ளாமிங்கோட ஹாக்கி பற்றின இது. ஸோ நம்ம டோஃப்ளாமிங்கோட ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பவராக இருந்தது. ஸோ டெவ் ஷூட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். ஸோ டெவ் ஷூட் பற்றி முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டோஃப்ளாமிங்கோட பிடிச்ச மொமெண்ட் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு பிடிச்ச மொமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் டோஃப்ளாமிங்கோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க தெரியுமா, அப்போ ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. ஸோ இந்த உலகம் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்தை யார் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? பைரட்ஸா, மெரின்ஸா, ரெவல்யூஷனரிஸா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்பாரு. ஸோ எல்லாத்தையுமே கேட்டுட்டு கடைசியாக மெரின்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இத்தனை வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மெரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரே ஒரு த்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. அந்த த்ரோனை எவன் எடுக்கிறானோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டிசைட் பண்ணும்போது அண்ட் அந்த த்ரோனுக்கான ஒரு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம டோஃப்ளாமிங்கோ சொல்லியிருப்பார். அவர் எந்த த்ரோனை மீன் பண்ணார் அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு இன்னும் தெரியலை. ஃபார் எக்ஸாம்பிள் கிங் ஆஃப் பைரட்ஸ் த்ரோனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஈமுவோட த்ரோனாகவும் இருக்கலாம். அவர் எதை சொன்னார் அப்படின்னே தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் டோஃப்ளாமிங்கோக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அவர் எதை சொன்னார் அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. ஸோ என்னோட ஃபேவரட் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களோட ஃபேவரட் மொமெண்ட் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எத்தனை பேர் டோஃப்ளாமிங்கோ ஃபேன்ஸ் அப்படின்றதுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு அடுத்து இதே மாதிரி வேறு ஏதாவது கேரக்டருக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதேமாதிரி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நான் அடுத்து இன்னொரு வீடியோ பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ guys, thanks for watching, thanks for subscribing, bye everyone, see you soon.